ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு தடுப்பூசி எதுக்காக போடுறோங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. சரிங்களா? அதாவது தடுப்பூசி வந்து குழந்தைங்களுக்கு எதுக்கு போடுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மாதம் ஆச்சுன்னா குழந்தைங்களுக்கு தடுப்பூசி வந்து எதுக்காக போடுறாங்கங்கிற விவரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அதாவது இப்போ குழந்த பிறந்த உடனேயே ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அடுத்து குழந்த பிறந்து ஒரு 45 நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.5 வயசில் ஒரு ஊசி, அடுத்து 3.5 வயசில் ஒரு ஊசி, அப்புறம் 3.5 வயசுக்கு அப்புறம் ஒரு 5 வயசில் ஒரு ஊசி. 5 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவீங்க. அப்போ ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அந்த தடுப்பூசி வந்துட்டு எதுக்காக குழந்தைங்களுக்கு போடுறாங்கன்னா, ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு நோய் சம்பந்தமான பாதிப்பு வந்து நம்ம குழந்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மெயினாக தடுப்பூசி போடுறாங்க. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம குழந்தைக்கு எந்த ஒரு நோய் தாக்கமும் வரக்கூடாது. அதுக்கு வேண்டிட்டு தான் ஒரு குறிப்பிட்ட மாதம் ஆச்சுன்னா உங்கள் ஏரியா நர்ஸு உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த மாதம் இத்தனை ஊசி நாங்கள் போடுறோம், நாங்கள் ஃபோன் பண்ணுவோம், நீங்கள் வந்து ஊசி போட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட மறந்துடாதீங்க. சரிங்களா? தடுப்பூசி வந்து பல நோய்கள்லேருந்து நம்ம குழந்தைய காக்கக்கூடிய சக்தி அந்த தடுப்பூசிக்கு இருக்குது. அதனால் மறந்துடாமல் தாய்மார்கள் அனைவரும் இந்த தடுப்பூசியை போட மறந்துடாதீங்க. நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதனால் என்னோடய வீடியோ பாருங்கள். அடுத்தது நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அடுத்தது ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.